இந்த பேட்டில் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. கம் ஆன் டாயோ சைக்ளோப்ஸ். இப்பதான் கணக்கு சரியான மாதிரி எனக்கு தோணுது. டிஸ்லாண்டியாவோட ஆதிக்கத்தை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அட்டகாசமா இருக்கு. நம்ம அரசர் 2வது வாரியரை வெளியே கொண்டு வந்துட்டாரு. அதேதான். இவ்வளவு கம்மி நேரத்துல அந்த காய் மாதிரியே இவ்வளவு பெரிய சக்தியை நம்ம அரசர் மாஸ்டர் பண்ணிருக்காருன்னா இது நிஜமாவே அற்புதமான விஷயம். கிங் ஆகஸ்டால மட்டும் இந்த புதிரை அவிழ்க்க முடிஞ்சுதுன்னா அப்புறம் நம்மளால மட்டும் எதுக்கு முடியல? இது நியாயமே இல்ல. அப்போ இதுதான் அந்த கிங் ஆகஸ்டோட பிளானா? நான் யாருங்கிறத மறந்துட்டியா? ஸ்டோன்ல இருந்து வந்த காய் மாதிரியான ஆளாலே பண்ண முடியுதுன்னா அப்ப என்ன மாதிரி ஒரு ஆளால இது பண்ண முடியாதா என்ன? வா ஆரம்பிக்கலாம் மேரியஸ். அந்த ஃபயர் பிளேஸை தடுக்க வேண்டியது உன்னுடைய வேலை. உத்தரவு. கிங் ஆகஸ்டுக்காக நான் என் உயிரை கொடுத்து போராடுவேன். இதோட முடிவு என்னவா இருந்தாலும் சரி, நான் அவரை கடைசி வரை பின்தொடருவேன். தயாராயிரு ஃபயர் பிளேஸ். நம்ம 3 பேருக்கு 3 பேர் இருக்கிறதுனால ஜெயிக்கலான்னு மட்டும் தப்பு கணக்கு போடாத. இன்னமும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு தூசுதான். என்ன மறந்துட்டியா? நானும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பே பேட்லர் தான். அதனால முழு பலத்தோட வந்து மோது. இந்த வாட்டி நான் கிங் ஆகஸ்டுக்கு பக்கத்துல இருந்து போராடுவேன். நம்ம மேரியஸ் அந்த ஃபயர் பிளஷ் அடிச்சு நொறுக்குறாங்க பாத்தீங்களா? குட் ஜாப் மேரியஸ். அப்படிதான் விடாத. கீரோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நம்மளோட பேட்டில்ல இருந்து ஏற்பட்ட பாதிப்புல இருந்து அவன் இன்னும் மீளவே இல்ல போல் இருக்கு. சேபர் லயன் and டாயோ சைக்ளோப்ஸ் 2 வாரியர்ஸ் நம்ம தரையில இருந்தே தாக்கலாம். கோ! அதுக்கு நான் விட மாட்டேன். கோ பேக். அடேங்கப்பா, ஒரே அடியில கிர்பாக்ஸ் பறக்க விட்டான். என்ன ஒரு அற்புதமான சக்தி. தப்பு கணக்கு போட்டுட்டியா? இந்த மாதிரி அட்டாக்ல ஃபயர் டிரேக்கோட ஆர்மரை ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா ஃபயர் டிரேக் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு அட்டாக் பண்ணா வேலை செய்யாம இருக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்ற பாரு. ஸ்டோனோட பேட்டில்ல ஏற்பட்ட பாதிப்புல இருந்து அவன் இன்னும் மீண்டு இருக்க மாட்டான். அப்புறம் எப்படி அவனால இப்படி பண்ண முடியுது? கிங் ஆகஸ்ட் அப்படிதான் அடிச்சு தும்சம் பண்ணுங்க. உங்களால முடியும். நாம ஜெயிக்கணும். ஜான், உனக்கு என்னாச்சு? கம் ஆன் கேட், உன்னோட சக்தியை அவனுக்கு காட்டு. அவனை விட்டுறாத சேட். அங்க சும்மா நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேடிக்கை பார்க்காம ஃபயர் டிரேக் கிட்ட இருக்கிற முழு சக்தியையும் இப்பவே பயன்படுத்து. உனக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் சரி, அதை எரிச்சு பஸ்பமாக்கிடு. கம் ஆன் இன்ஃபர்னோ ஃபயர் டிரேக். அவனை விடாத, தாக்கு. இன்ஃபர்னல் ஃபயர் ட்ரேக் தான் லிமிட்டரை ரிலீஸ் பண்ணுது. இது சுத்தமா சரியில்லை. அவன் திரும்பவும் முதல்ல இருந்த மாதிரியே பண்றானா? அப்படின்னா இனிமே பேட்டிலுடைய டைரக்ஷன் நிச்சயமா மாறும். இந்த சின்ன தீ மழையாலெல்லாம் என்ன தடுக்க முடியாது. என்ன? நான் அந்த சூரியனுக்கே அரசன். இந்த சக்தியை வச்சு டெஸ்லாண்டியா முழுக்க நான் ஆட்சியை பரப்புவேன். ஜான், நான் தான் உன் எதிரிங்கிறத மறந்துடாத. இன்ஃபர்னல் ஃபயர் டிரேக் அப்டேட். அதோட சக்தி 80% கம்மி ஆயிடுச்சு. அதுகிட்ட இப்ப அட்டாக் பவரும் சுத்தமா இல்ல. இது இப்படியே போச்சுன்னா கியர் செட் ஃபயர் ட்ரேக்க காப்பாத்துங்க. உடனே போங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஃபயர் பிளேஸ். கோ பேக்.
கிங் ஆகஸ்ட், உங்க சக்தியை வெளிப்படுத்தி அவனை அழிச்சிருங்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. உன் கதை முடிஞ்சது. நான் விட மாட்டேன். இந்த பேட்டில நான் தோக்க மாட்டேன். ஆகஸ்ட் ஒன்னு தோக்கடிச்சு இந்த டெஸ்லாண்டியாவோட சூப்பர் மெஷினை எடுத்துப்பேன். அதுதான் ஃப்ளேமோட ஒரே குறிக்கோள். அப்படியா சொல்ற? ஆனா இரும்பால உருவாக்கப்பட்ட உன் உடம்பு அதை தாக்க பிடிக்குமா? யார் இப்ப என்ன சொல்ற? நெருப்பால உருவாக்கப்பட்ட உன் உயிரையும் இரும்பால உருவாக்கப்பட்ட உன் உடலையும் இப்ப நான் நொறுக்கிறேன் பாரு. ரொம்ப மோசம். அவனால முடியல. இதுக்காக அவன் இந்த அளவுக்கு போகணுமா? நாங்க தான் ஃப்ளேமோட வாரியர்ஸ். எங்க உடம்பு இரும்பால உருவாக்கப்பட்டது, எங்க மனசு நெருப்பால உருவாக்கப்பட்டது. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நான் தோக்க மாட்டேன். எக்காரணம் கொண்டும் நான் தோக்க மாட்டேன். அடேங்கப்பா, உன்னோட மன தைரியத்தை நான் பாராட்டுறேன். நீ என் எதிரியா இருந்தாலும் நீ அழியறத நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் உன் கதையை நான் முடிச்சதன் ஆகணும். அதனால பினிஷிங் ப்ளோவை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது ரொம்ப மோசம். கியர் தி ஃப்ளேமோட பேட்டில் இஸ். இவன் உன்கிட்ட ரெண்டாவது வாட்டி தோக்க மாட்டான். அதுக்கு வாய்ப்பில்ல. கம் ஆன், கிராஸ் அண்ட் ஸ்வார்ட். அதுக்கு நான் விட மாட்டேன். கார்பேக்ஸ் காணாம போயிடுச்சு. அப்பனா அதுக்கு அர்த்தம் நோ செட். செட், நீ எனக்காக ஒரு சின்ன கேப்ல நீங்க தப்பிச்சிட்டீங்க. நான் சொல்லி ஆகணும், உன் கூட இருக்கிறவங்க உனக்கு பக்கபலமா இருக்காங்க. ஆகஸ்ட். அப்பனா இந்த பேட்டில்ல வெற்றிகரமா ஜெயிச்சது சன்பர்ஸ்ட் தான். நம்ம ஜெயிச்சிட்டோம். டியூக் பால், சன்பர்ஸ்ட் நம்ம ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம். ஆமா, நம்ம அரசர் ஜெயிச்சிட்டாரு. அதோட மேரியஸும் சும்மா கலக்கிட்டாரு. கடைசியில 2 நாட்டுல யார் ஜெயிச்சா எனக்கு என்ன, ரெண்டுமே ஒண்ணுதானே. ஆனா ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். என்கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு ஸ்பெஷலான பவர் அந்த ஆகஸ்ட் கிட்டயும் இருக்கு. ஒருவேளை இதை வச்சு அவங்க ஏதாவது நாம பேசின மாதிரி ஃப்ளேம் கிட்ட இருக்கிற டோக்கன்ஸை எல்லாம் சன்பர்ஸ்ட் வாங்கிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க ஜெனரல் வார்கஸ்? அதை போய் ஒப்படைச்சிருங்க. இந்த பேட்டில்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டோக்கன்ஸ் எடுத்துக்கலாம்னு நீங்க தானே சொன்னீங்க. கொடுத்த வாக்க மீறக்கூடாது, அதனால அதை கொடுத்துடுங்க. கமாண்டர் ஹமோரா, தயவு செய்து ஏதாவது சொல்லுங்க. நாம அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கோம்ல, இப்ப வேற வழியே இல்ல. இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. சன்பர்ஸ்ட் ஒன்னும் நியாயமான வழியில ஜெயிக்கல. ஆகஸ்ட், நீ எங்களை ஏமாத்தி ஒரு வலைய விரிச்சு எங்களை அதுல சிக்க வச்சுட்ட. என்ன சொன்ன? வலையா? வேல், இந்த கதை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஒரு விஷயம் சொல்லுங்க ஜெனரல் வார்கஸ், அப்படின்னா இது வரைக்கும் பாத்தீங்களே, இதெல்லாம் என்ன பேட்டில்? எனக்கு தெரிஞ்சு நான் எந்த வலையுமே விரிக்கல. எதுவும் பேசாம அமைதியா இரு. பேட்டில் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வந்து மோதுங்கன்னு சொன்னியே, அப்போ உங்ககிட்ட 2 வாரியர்ஸ் இருக்குங்கிற விஷயத்த நீ சொன்னியா? இந்த முக்கியமான விஷயத்த மறைச்சு வச்சு எங்களை ஏமாத்திட்ட. அதனால இந்த பேட்டில ஏத்துக்க முடியாது. இதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். 2 பேர்கிட்ட 3 பேர் மோதின பேட்டில சரிசமமா மாத்தினதுல என்ன தப்பு? கடைசி நேரத்துல இத ஒரு குறையா சொல்றீங்க? இன்னைக்கு நடந்த பேட்டில்ல உங்க பேட்லர்ஸ் நேர்மையா போராடி தான் தோத்து போயிருக்காங்க. இப்படி பண்றதால உங்க பே பேட்லர்ஸ்க்கு தான் அசிங்கம். நீ இப்ப என்ன சொன்ன? உங்க நாட்டோட லீடர் மாதிரி பேசுறத நிறுத்துங்க. சொன்ன வார்த்தையை காப்பாத்துங்க. போது நிறுத்து ஆகஸ்ட். இதுக்கு மேலே நீ சொல்லிட்டு இருக்க பொய்களை எங்களால ஏத்துக்க முடியாது. நம்ம ஷிப்பை உடனடியா திருப்புங்க. இப்பவே நாம இங்க இருந்து ஃப்ளேமுக்கு போறோம். சரி, ஆனா சார், நான் சொல்றத முதல்ல செய். இது என்னோட ஆர்டர். எஸ் சார்.
ஜெனரல் ஜான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஃப்ளேமோட உண்மையான தோற்றத்தா இருந்தா உங்களுக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க போராடிக்கிட்டு இருக்கணும். அவங்களுக்காக வெயிட் பண்ணுங்க ஜெனரல். இதுக்கு மேல அவங்க கிட்ட மோதிரத்துக்கு சக்தியே இல்ல. அப்ப அவங்களால முடியாதுன்னு சொல்றியா? ஒரு விஷயத்தை மறந்துடாத ஹமோரா, இந்த பேட்டிலோட ரிசல்ட் மொத்தமா உன் கையில தான் இருக்கு. இப்போ அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து அவசரப்பட்டு நீ கிளம்பி வந்துட்டீனா உங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கும். ஜான், கடைசி வரை சண்டை போடுறதை விட வேற வழி இல்ல. எனக்கு தெரியும். காயப்பட்ட வீரர்களை கூட்டிட்டு போகாம ஓடுறாங்களா? நீ எல்லாம் மனசாட்சியே இல்லாதவன். அதனால உங்க யாரையும் நான் தப்பிக்க விட மாட்டேன். நான் எப்பவும் எதையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். சேபர் லயன்! அது என்னது? இன்ஃபர்னோ ஃபயர் ட்ரேக். அது என்னது? என்ன காணாம போயிடுச்சு? டோக்கனா? ஒண்ணு கிடைச்சிருச்சு. அவனுக்கு அது எப்படி கிடைச்சது? கொஞ்சம் இரு, அது என்னோட டோக்கனா? அந்த இடத்துல என்ன நடக்குது? ஜெனரல் வார்கஸ் ஷிப்ல இருந்த டோக்கன் டக்குன்னு காணாம போயிடுச்சு மேம். நம்ம இன்ஃபெர்னோ ஃபயர் ட்ரேக்ல இருந்து டைரக்டா சேபர் லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு கமாண்டர் ஹமோரா. இந்த மாதிரி நடக்க கூடாது. ஆச்சரியமா இருக்கா? 2 வாரியர்ஸை வெளியே கொண்டு வர சக்தி மட்டும் எனக்கு கிடைக்கல. இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச வாரியர் கிட்ட இருந்து சேபர் லைனால டோக்கனை எடுக்க முடியும். சேபர் லைன் தன்னோட சக்தியோட உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருச்சு. என்ன சொன்ன? இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குன்னு இது வரைக்கும் நான் கேள்விப்படவே இல்ல. அப்புறம் கியர், எனக்கு தெரிஞ்சு நீ ஸ்டோன் கூட ஒரு பேட்டல்ல மோதனல, அதுல நீ ஒரு டோக்கனையும் ஜெயிச்சிருப்பியே. என்ன சரிதானே? ஃப்ளேமுக்கு எதிராக நான் இந்த கடைசி பேட்டல்ல ஜெயிச்சதுனால அதையும் நான் எடுத்துக்கிறேன். என்ன திரும்பவும் அந்த சக்தியை அவன் பயன்படுத்த போறானா? திரும்பவும் சேபர் லைனை வெளியே கொண்டு வந்து ஃபயர் ட்ரேக்கோட டோக்கனை திருட போறானா? ஆனா நான் உன்னோட திரும்பவும் மோத விரும்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாம 2 பேரும் முழுமையா குணமடைஞ்சதுக்கு அப்புறம் முழு தெம்போட வந்து மோதி பார்க்கலாம். அப்படின்னா இன்னொரு நாள் வந்து மோதலாமா? ஒண்ணு மறக்காத, என்கிட்ட இருந்து உங்க யாராலையும் தப்பிச்சு போகவே முடியாது. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற டோக்கன்ஸை பத்திரமா பாத்துக்கோங்க. ஏன்னா அது எடுக்க நான் கூடிய சீக்கிரம் வருவேன். வா மேரியஸ், போகலாம். சரியா சரி. கிங் ஆகஸ்ட் திரும்பவும் இன்னொரு நாள் சண்டை போட போறாங்களா? இந்த பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ளேமுக்கும் சன்பர்ஸ்டுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் பார்த்தா முடிய மாட்டேங்குது. அப்ப நான் இந்த பேட்டில்ஸ் நிக்காம போயிட்டே தான் இருக்க போகுது. அந்த சன்பர்ஸ்டுக்கு எவ்வளவு தைரியம்! ஆரம்பத்துல நம்ம கிட்ட 3-on-2 பேட்டில்னு சொல்லிட்டு 3-on-3 பேட்டில் பண்ணி ஏமாத்திட்டாங்க. அதோட நம்ம கிட்ட இருந்த டோக்கனையும் அவங்க திருடிட்டாங்க. நம்மளை ஏமாத்தினதுக்காக அவங்கள மன்னிக்கவே கூடாது. அப்புறம் இன்னைக்கு நடந்த தப்புக்காக நீங்க 3 பேரும் தான் பொறுப்பு எடுத்துக்கிட்டாகணும். ஃப்ளேமுக்கு இது வரைக்கும் இல்லாத கெட்ட பேரை சம்பாதிச்சு கொடுத்துட்டீங்க. கியர், ஜான், சிட், உங்ககிட்ட இருந்து உங்க பே ரைடர்ஸ பறிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கைய நீங்க மேக்மா மைன்ஸுக்கு போய் தான் கழிச்சாகணும். கொஞ்சம் பொறுங்க ஜெனரல். சார், இவங்களோட கமாண்டரா இருக்கிறதுனால இவங்களோட முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன். நீங்க தர தண்டனையை முழுமையா நானே ஏத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு இவங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. பேசாத. துரோகம் பண்ணவங்க என்கிட்ட பேசுறது பிடிக்காது. ஆனா ஜெனரல் ப்ளீஸ். ஜெனரல், நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம ஃப்ளேம்ல இந்த 3 பேரால தான் வாரியர்ஸை கொண்டு வர முடியும். சன்பர்ஸ்டோட நாம மோதுறதுக்கு அவசரப்பட்டதுனால நம்மளோட கியருக்கு முழுமையா குணமடையாமையே நாம போட்டியில போய் கலந்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம அடுத்த பேட்டிலுக்காக அவங்கள ப்ரிப்பேர் பண்றதை விட்டுட்டு இப்படி தண்டனை கொடுக்கறது சரியே இல்ல. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? சன்பர்ஸ்ட் கிட்ட அவங்க தோத்து போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றீங்களா? அவங்களோட நாம மோதனன் முடிவெடுத்தது அவசரப்பட்டதான்னு சொல்றீங்களா? இல்ல, ஆக்சுவலி நான் சொல்ல வந்தது அது இல்ல ஜெனரல். நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க வாரியர்ஸ் ஆஃப் ஃப்ளேம். அவங்க எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அவங்களோட உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வெற்றி கோப்பை அவங்க அடைஞ்சாகணும். அவங்கள நாம பொக்கிஷ மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்காக அவங்க இன்னைக்கு நம்மள அவமானப்படுத்திட்டாங்க. அதனால கடைசி வரைக்கும் அவங்க போராடி ஆகணும்.
நீங்க சொல்றது சரிதான் ஜெனரல். ஆனா ஆகஸ்ட் தான் சொல்லிட்டு போயிருக்கான்ல நம்ம செகண்ட் டோக்கனுக்காக அவன் நிச்சயம் வருவான்னு. அப்போ அதுக்காக நம்ம தயாரா தான் இருக்கணும். இப்ப இந்த 3 பேரையும் தண்டிச்சு நீங்க பே ரைடர்ஸை எடுத்துட்டீங்கன்னா கிங் ஆகஸ்டோட வாரியர்ஸ் நம்மள எதிர்க்க வந்தா அவங்கள எதிர்க்க யார் இருப்பாங்க? நாங்க இது வரைக்கும் பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்திருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற வெப்பன்ஸை வச்சு வாரியர்ஸை தாக்கவே முடியல. ஒருவேளை சன்பர்ஸ்ட் வாரியர்ஸை வச்சு அட்டாக் பண்ணாங்கன்னா அப்புறம் நம்ம கதை முடிஞ்சிடும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த 3 பேரும் அவங்களோட பே ரைடர்ஸ அவங்களே வச்சுக்கலாம், அதுல ஆட்சேபணம் இல்ல. ஆனா இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதுதான் அவங்க கேட்டாகணும். அமோரா அப்புறம் போயல், உங்க ரேங்க்ஸ்ல இருந்து நீக்கப்படுறீங்க. நான் சொல்ற வரைக்கும் நீங்க சஸ்பெண்ட் தான். உங்க 2 பேருக்கும் இதுதான் சரியான தண்டனை, அவ்வளவுதான். நம்பவே முடியல. அவர் எடுத்த முடிவை என்னால ஏத்துக்கவே முடியாது. நம்ம அதை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நம்மளால அதை ஒண்ணுமே பண்ண முடியாது பாயல். நமக்கு வேற வழி இல்ல. ஆனா கியரையும் மத்த பசங்களையும் நிக்க முடியாம இருக்கிறப்போ அவரு சண்டை போட சொல்லிருக்காரு. அது எப்படி சாத்தியமாகும்? அவரே பேட்டில விட்டு இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்போ அவங்க 3 பேரையும் வச்சு இவர் என்ன பண்ண போறாரோ தெரியல. பே பேட்லர்ஸால ஏற்பட்ட இந்த மொத்த சிச்சுவேஷனையும் அவர் பார்த்து குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அன்பார்ச்சுனேட்லி நம்மளால வேடிக்கை பார்க்கறத தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. ஜெனரலோட பிளானை நம்ம இப்ப நம்பிதான் ஆகணும். 2 நாட்டுக்கு நடுவுல பேட்டில் நடக்கிறதா அக்ரிமெண்ட் போட்டு ஒத்துக்கிட்டு கடைசியில தோத்து போனதுக்கு அப்புறம் கொடுத்த வாக்க மறந்தாரே, அவரையா நம்புறது? நம்ம சுப்பீரியர்ஸ்குள்ள யாருக்கும் தெரியாம இந்த பிரச்சனைக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு கமாண்டர். நம்ம ஃப்ளேமுக்கு இவ்வளவு பெரிய கலங்க வந்திருக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்மளோட ஜெனரல் தான். பார்த்து பேசுங்க பாயல், அமைதியா இருங்க. எஸ், ஆனா யோசிங்க. இங்க பாருங்க, இப்ப நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணா அதுல பாதிக்கப்பட போறது நம்ம ட்ரைனிஸ் தான். அதனால நீங்க பேசுறத பார்த்து பேசுங்க. ஆனா நிலைமை மோசமாகறதுக்கு முன்ன நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அது அற்புதம். இத பத்தி அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஹேய், வெளிய வாங்க. நீங்கலாம் இன்னமும் இங்கதான் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால எல்லாரும் ஒழுங்கா வெளியே வந்துருங்க. அந்த ஆகஸ்டுக்கு பேட்டில்ல 2 வாரியர்ஸ் வெளியே கொண்டு வர சக்தியை நீங்க தான் கொடுத்தீங்களா? எல்லாரும் ஒழுங்கா வெளியே வந்து உண்மையை சொல்லுங்க. என்ன ஆச்சு? பார்க்க ரொம்ப சோகமா இருக்க போல. ஏய், உங்களை நான் கவலையா தான் இருக்கேன். எனக்கு கொடுத்த சக்தியை நீங்க ஆகஸ்டுக்கும் கொடுத்தீங்களா? நீங்க அதை பண்ணுவீங்கன்னு என்கிட்ட ஆரம்பத்துல சொல்லவே இல்லையே. அந்த ஸ்பெஷல் பவர்ஸ உனக்கு மட்டும்தான் தருவேன்னு நானும் உனக்கு எந்த வாக்கும் தரலையே. நாங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. யா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கூடி சீக்கிரம் அது எதுக்குன்னு உனக்கு புரியும். இப்ப எங்க கிட்ட கேக்குறதுக்கு உங்ககிட்ட வேற எந்த முக்கியமான விஷயமும் இல்லையா? சரியா சொன்ன. பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் டோக்கனை வெளியே எடுத்தானே, அதே மாதிரி என்னாலையும் டோக்கனை வெளியே எடுக்க முடியும்ல? அத நீயே ட்ரை பண்ணி பாரு. அப்படின்னா சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வாரியர் பேட்டில் ஜெயிச்ச ஒரு வாரியரை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் டோக்கனை நான் எடுக்கிறேன். இது நல்லதுக்கே இல்ல. இது ஏன் எப்படி நடந்துச்சுன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. சேபர்ல என்னால இன்னொரு வாரியர் கிட்ட இருந்து டோக்கனை வெளியே எடுக்க முடியும் நினைச்சு பார்க்கவே இல்ல. அதை விட சேபர் லைனால மட்டும் எப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் செய்ய முடியுது? ஹே, நம்ம இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது அப்படின்னா ஃப்ளேம் கிட்ட இருந்து டைரக்டா அந்த டோக்கனை எடுத்த மாதிரி நம்ம ஸ்பார்க் டிராகன் அப்புறம் லைட்னிங் கிரிஃபின் கிட்டயும் பண்ணிருக்கோம்ல. நிச்சயமா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அந்த ஆகஸ்ட் அடுத்து நம்ம டோக்கன்ஸ் தான் தேடி வருவான்னு நீங்க சொல்ல வரீங்களா? இது நியாயமே இல்ல. எங்களுக்கும் இதுக்குமே எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன பொறுத்தவரை தியரிட்டிக்கலா சொல்லணும்னா அவன் நிச்சயமா இதை பண்ணுவான். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அது நடந்துச்சுன்னா வாழ்த்துக்கள் அரசே. அந்த பேட்டில்ல நீங்க ஃப்ளேம்ஸ் ஜெயிச்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அது கண்கொள்ளா காட்சியா இருந்தது. உங்களை மாதிரி இப்படி இறக்கத்தோட இருக்கிற அரசரால மட்டும்தான் இந்த மாதிரி அற்புதமான தண்டனையை தான் எதிரிக்கு தர முடியும். இதுக்கு தலை வணங்கியே ஆகணும். இதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்களால ஓடி ஒளிய முடியாது.
கூடிய சீக்கிரமே அவங்க கிட்ட இருக்கிற அந்த டோக்கனை அவங்க ஏஸ் கியரை தோக்கடிச்சு நான் எப்படியாவது வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளேமால டெஸ்லாண்டியாவில் நம்மளை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. எஸ் சார். ஃப்ளேமோட கதை ஒட்டுமொத்தமா முடிஞ்சிருச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் அண்டர்டேக்கிங்லயே நான் அவங்க கதையை முடிக்க போறேன். என்ன ஃபர்ஸ்டா? இந்த டெஸ்லாண்டியாவோட முழு கண்ட்ரோலும் இப்போ என் கைக்கு வரப்போகுது பாரு. அரசே, கிங் ஆகஸ்ட்,